என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக 2025-26 ஆண்டிற்கான IAS அகாடமிக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனம் உள்ள, உண்மையாக வாஞ்சை உள்ள, நல்ல படிக்கக்கூடிய, நல்ல நேரத்தை செலவிட்டு தரிசனத்தை அடைய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உள்ள இளைஞர்கள், நீங்கள் UG PG முடிச்சிருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் பேர் தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். ஒருவேளை ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால், காசு இல்லை அப்படின்னா நீங்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். காரணம், ஒருவேளை நல்லா படிக்கிற பிள்ளைங்க, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிற பிள்ளைங்க, அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இலவசமாகவே சொல்லித்தரோம். ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் குன்றிய நிலைமையில் இருந்தால் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். எனவே தங்குற வசதியோடு கூட நாங்கள் இதை செய்து வருகிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் அதை மாதிரி நாங்கள் IAS ஆகணும், IPS ஆகணும் அப்படின்னு வாஞ்சை உள்ள, படிக்கக்கூடிய, தரிசனம் உள்ள மாணவர்கள் இருப்பார்களானால் கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பரை குறித்து உடனடியாக தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில சீட் தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக அவங்கள இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணி ஜூன் மாதம் 2ஆம் தேதி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவோம். சீக்கிரமாக இந்த காரியத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஸ்தானத்தை யாருக்காகவும் எந்த காரணத்தை கொண்டும் இழந்துடாதீங்க அப்படின்னு தான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, ஸ்தானத்தை நாம் இழப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ந்து தியானிக்கிறோம். ஒருவேளை இந்த முந்தின செய்தியை கேட்க தவறி இருந்தால் கொஞ்சம் முன்னால் யூடியூப்பில் முன்னால் பேசின கடந்த சில நாட்களாக பேசின இந்த செய்தியை தயவு செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அது மிகுந்த பயனாக இருக்கும். இந்த நாளிலும் தன் ஸ்தானத்தை இழந்த இன்னொரு ராஜகுமாரனை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய். பாருங்க, யோனதாப் அப்படின்ற ஒரு தந்திரவாளி அம்னோன் என்ற தாவீதின் மகனை பார்த்து சொல்கிறான், ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினால் இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். ராஜகுமாரன் இந்த தாமாரின் மேல், அதாவது தாவீதினுடைய இன்னொரு மகளின் மேல் ஆசை வைக்கிறான். இந்த அம்னோன் தாமாரின் மேல் மோகம் கொண்டான். தந்திரவாதியாகிய யோனதாப், அவன் பாருங்க, நீ படுக்கையில் படுத்துக்கோ, நீ அவள் கையினால் உணவு சாப்பிட்டு அவளை நீ கெடுத்துருன்னு சொல்லி கொடுக்குறான். பாருங்க, அதை தான் தாவீதுக்கு சொல்லி அனுப்பி தாவீதும் இவன் பேச்சை கேட்டு, இவன் பேச்சை நம்பி அவன் இந்த அப்சலோமின் சகோதரியாகிய இந்த தாமாரை அனுப்பி வைக்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த பெண் கெஞ்சிரா, ஐயோ வேண்டாம். பாருங்க, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே, இஸ்ரவேலிலே இப்படி செய்யத்தகாது, இப்படிப்பட்ட மதிக்கேடான காரியத்தை செய்ய வேண்டாம், நான் வெட்கத்தோடு எங்கே போவேன். அவன் கெஞ்சி பார்க்குறா, ஆனால் அவன் விடலை. கடைசியில் பாருங்களேன் என்ன நடந்தது. அவன் அவளை கெடுத்த பின்பு வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் அவளை நேசித்த நேசத்தை காட்டிலும் வெறுப்பு அதிகமாக இருந்துச்சான். அவ்வளவு வெறுத்து நீ போயிடுன்னு சொல்கிறான். அவள் சொல்கிறா, நீ இப்போ செஞ்ச துரோகம்தான் மோசமானதுன்னு சொல்லி அவள் வேதனையோடு அவள் தன் வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு தெருவில் சாம்பலை வாரி போட்டுட்டு வரா. பிரியமானவர்களே, இந்த ராஜகுமாரன் தன் ஸ்தானத்தை இழந்துட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் விரும்புகிறது நன்மையே. நீதிமான் விரும்புகிறது நன்மையே. ஒரு நாளும் கெட்டதை நீங்கள் விரும்பாதீங்க. கெட்ட காரியத்தை விரும்பாதீங்க. உங்கள் ஸ்தானத்தை இழந்து போவீங்க. தவறான காரியத்தின் மேலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஆசை வைக்காதீங்க. ஒரு நாள் உங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க. உங்கள் மனசில் கூட அந்த எண்ணங்களை வைக்காதீங்க. வேண்டாம். ஒரு நாளும் ஆவியானவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
நீங்கள் நினைக்கிறீங்களா, என் சிந்தையில் தானே நான் ஆசை வச்சுருக்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது? உங்கள் சிந்தையில் கூட அது வரக்கூடாது. சிந்தையில் ஆசையை வச்சா சிந்தையை திறந்து விடுறீங்க பிசாசுக்கு. அவன் உள்ளே வர்றதுக்கா? அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் அன்போடு சொல்கிறேன், உங்கள் ஆசைகள் அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கட்டும். அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம ஆசை தேவனுடைய ஆசைக்கு முரண்பாடாக இருந்தால் அந்த ஆசை தவறு. தேவன் என் ஆசையை அவர் அங்கீகரிக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் ஆசைப்படுறத தான் நான் ஆசைப்படலாம். அவர் வெறுக்கிறத நான் ஒரு நாள் நேசிச்சிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் நிருபத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அனுபவிக்கலாம், ஆனால் அது எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா எனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குல்ல, அதை நான் இழந்துடக்கூடாது. எதை வேணாலும் அனுபவிப்பேன்னு சொல்லி தேவையில்லாத காரியங்களை, தேவையில்லாத ஆசைகளை, தேவையில்லாத மோகங்களை, தேவையில்லாத இச்சைகளை உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு அதன் மேலே அதை அடையணுன்றதற்காக நீங்கள் ஓடுகிற உங்கள் ஓட்டங்கள் சரிப்படுத்தப்படட்டும். இன்றைக்கி மாறட்டும். விடுங்க, அதை தூக்கி எறிங்க. நான் ஏன் இந்த கேவலமான ஈனமான காரியத்தை செஞ்சு நான் ஏன் என்னுடைய ஸ்தானத்தை இழக்கணும்னு சொல்லி அடிக்கடி கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு நல்ல முடிவெடுத்து ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இனி நான் இந்த தவறான காரியத்தை செய்ய மாட்டேன்றதில் கவனம் வைங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, தேமா பாருங்கள், அவனுக்கு ஆசையை பாருங்கள், இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்காவுக்கு போயிட்டான்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். தேமா அவன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு நீங்கள் ஆசையை வேற எது மேலேயோ வச்சுட்டு இன்றைக்கி உங்களுடைய நல்ல ஸ்தானத்தை, அந்தஸ்தை இழந்திருக்கலாம். கடைசியில் அந்த ராஜகுமாரனுக்கு, அம்னோனுக்கு கிடைச்ச தண்டனை என்ன யோசித்து பாருங்கள். அந்த குடும்பத்தில் வந்த பிரச்சனை யோசித்து பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்த சண்டைகளை யோசித்து பாருங்கள். அப்சலோமுடைய கோபம், மூர்க்கம், அப்சலோமுடைய மரணம், தாவீது பயந்து ஓடின ஓட்டம் எல்லாம் எதை குறிக்க தெரியுமா? தவறான ஆசைகள், தவறான மோகங்கள். தேவன் அருவருக்கிறத வெறுத்துருங்க, வேண்டான்னு சொல்லுங்கள். கர்த்தர் கிருபை தருவார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே மனப்பாட வசனமாக இதை குறித்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:24. தவறான ஆசைகள் வேண்டாம். தேவன் நம்மை பார்க்கிறார். கவனமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கவனமாய் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஸ்தானத்தை காத்து கொண்டு நாங்கள் ஓட கிருபை தாரும். தவறான காரியத்தின் மேலே எங்களுக்கு ஒரு நாளும் ஆசை வரவே கூடாது. எங்கள் ஆசைகளில் நாங்கள் எப்போதும் அது எனக்கு தகுதியா, இதனால் என் ஸ்தானத்தை இழந்துருவேனா, இதனால் தேவன் வருத்தப்படுவாரா, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் மனஸ்தாபப்படுவாரான்றதை உணர்ந்து உணர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.